என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நாம செய்ய போற ரெசிபி பிஸ்கட். ஆமா, பிஸ்கட்டா? பிஸ்கட்டுங்க. அதுவும் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி 1/4 கப் அளவு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஆப்ஷனல். சால்ட் அண்ட் ஸ்வீட் பிஸ்கட் வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஓரளவுக்கு உருக்கின பட்டராக ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நல்ல ஒரு ப்ளசண்ட் ஃப்ளேவர் தரதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை அளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவு கோதுமை மாவு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க. அப்படிலாம் இழுக்காமல் ரொம்ப ஸ்மூத்தாக டோ ரெடி பண்ணிக்கலாம். முழுக்க ஹெல்த்தியான இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக 4 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பாலை மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி ரோலரில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். 3/4 கப் மாவுக்கு பிஸ்கட் நிறைய கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் கிடைச்ச தடவை 10 பிஸ்கட் தான். ஏன் அப்படின்னா பிஸ்கட்டுடைய ஷேப்பும் திக்னஸும் அப்படி 1 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறேன். இப்போது டோ ரெடி ஆயிடுச்சு. ஓடிஜியுடைய பிளேட்டில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இதே சமயத்தில் ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பிஸ்கட்கான டோவை இதே மாதிரி ப்ராப்பரான கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக மேலே வந்து ஒரு எக் வாஷ் கொடுத்துடலாம். இது ஆப்ஷனல் தான். பிஸ்கட் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக் வாஷ் கொடுத்தாகணும். எப்படிப்பா அப்படி? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன். இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? இப்போ இந்த பிஸ்கட்டை 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.